இந்த மாடல் தான் பார்த்தேன்னா கேலக்ஸி M47 5G. இப்போ தான் ஃபஸ்ட் திருப்பியும் அவங்க 6000 mAh பேட்ரி போட்டிருக்காங்க. நான் வந்து M52 7000 mAh பேட்ரி உள்ளது 2021 9ஆம் மாதம் வாங்கினது. இன்னும் யூஸ் பண்ணுறேன், பட் ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் இல்லை, அதனால் ரொம்ப ஸ்லோவாகிட்டு. அதுக்கப்புறம் F54 ஒன்று வாங்கினேன். அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் இருக்குது. அது ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று வாங்கலாமா அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். இதில் வந்து இதுதான் போட்டிருக்காங்க, இஎம்ஐயில் ஃபுல் பேமெண்ட் கொடுத்தனால வாங்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் தான் வந்து அந்த ஸ்க்ரீனே வந்து ஒர்க்கே பண்ணலை. ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஓல்டு ஃபோன் அப்படின்னா, சூஸ் ஃபோன் அப்படின்னா இந்த மாதிரி அது வந்து ரொம்ப நேரம் எடுக்குது. ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு தான் அந்த ஃபோன் நேம்ஸ்லாம் வருது. ரொம்ப பேடாக இருக்குது. ஏன் அந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வருது. இப்போ இதில் சாம்சங்கை தேடினாலுமே அந்த சாம்சங்கில் இப்போ நான் வச்சுருக்க அந்த மாடலுடைய நேம் வரல. அதுவுமே இப்போ டச் பண்ணாலுமே அது ஒன்றும் சென்சிட்டிவாக இல்லை, சரி வருது. இப்போ F54 நான் வச்சுருக்கேன். F54 அதில் இல்லை. உடனே இந்த ஸ்க்ரீன் இப்படி மறைஞ்சு போயிடுது. இதுதான் நிலவரம். நான் இதில் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போது நீங்கள் வாங்குறீங்க ஃபோன் அப்படின்னா, இந்த ஃபோனுமே இன்னும் ஆக்சுவல் ரிவ்யூலாம் வரல. எல்லாருமே யூடியூப் ப்ரொமோட்டட் ரிவ்யூ அவங்க சாம்சங்கை கொடுத்து தான் போட்டிருக்காங்க. அதனால் இதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமா, இன்னும் அடுத்தடுத்த சேலில் இன்னும் இது விலை குறையுமானா குறைய தான் செய்யும். பொதுவான மொபைல்லாம் இப்போ விலை கூட்டிகிட்ருக்கு. நான் கூட OnePlus பேடு லைட் வாங்கினேன் 13,000 ரூபாய்க்கு. இப்போ 20,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. இந்த சேலில் மேபி அது குறைஞ்சிக்கலாம். நம்ம சொல்ல வர மெயின் கருத்து என்னென்னா, நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறீங்க 5333 அப்படின்னா 6 மாதத்துக்கு வாங்குறீங்கன்னா, இதே 6 மாதத்துக்கு கைட் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா ஓப்பன் பண்ணுங்கள். டிமேட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதே 6 மாதத்துக்கு அதே 5000 ரூபாய்க்கு உதாரணத்துக்கு ஜி ஷிப்பிங்னு இருக்குது. இந்த ஸ்டாக்கை வாங்குங்க. 3 ஷேர் வாங்க முடியும் ஒரு மாதத்துக்கு. 6 மாதம் 18 ஷேர் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு வருஷம் கழித்து உங்கள் ஃபோன் என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. இது 2000 ரூபாய் தாண்டி போயிடும். இப்போ இருக்கிறது 1400 ரூபா. இதோடைய ரீசன்ட் ஹையே பார்த்தீங்கன்னா தெரியும், 1800 ரூபா. 2000 ரூபாய் தாண்டி போகும் ஜி ஷிப்பிங். ரொம்ப குறைஞ்ச பிஇ, நல்ல ஏர்னிங் பெருசாக இருக்குது. இல்லை ஐடியில் வாங்குங்க, இன்ஃபோசிஸ் வாங்கலாம், HCL டெக் வாங்கலாம், டிசிஎஸ் கூட வாங்கலாம். எல்லாமே லோ ரேட்டில் இருக்குது. அதுபோக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் நான் இதான் சொல்ல வந்தேன். நீங்கள் எல்லா எக்ஸ்பென்சஸும் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு ஈக்குவலான அமௌண்ட்டை, ஓரளவுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி ஈக்விட்டி அதில் போடுங்க. இப்போ கூட ரீசெண்டாக நான் ஐடிபிஸ் வாங்கியிருந்தேன். சும்மா தான் ஒரு 700க்கு மேலே ஐடிபிஸ் வாங்கியிருந்தேன். 20 ரூபா 29 ரூபாயில் இருந்தது. ஆக்சுவலாக 2 டேஸ் 3 டேஸ் கூட இல்லை, 1 ட்ரிப்புக்கு மேலே அது இதாகிடுச்சு. அப்போ ஈஸியாக நம்ம பணம் வந்து இதில் போட்டு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிது. பட் அந்தளவுக்கு இதெல்லாம் அமேசானில் நீங்கள் பொருள் வாங்கும்போது அப்படி இல்லை, டிப்ரிஷியேஷன் தான் போகுது. தட்ஸ் ஆல்.